Praise the Lord. தேவன் 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 ஆசிர்வதிக்கும் வீடு, கடவுள் ஆசிர்வதிக்கும் வீடு, ஆசிர்வதிக்கும் குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம் இவ்வாறு கூறுகிறது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள்? யோசுவா சொல்கின்றார், நீங்க யாருக்கு வேணுமானாங்க ஊழியம் செய்யுங்க, ஆனா நானும் என்னுடைய குடும்பமும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். ஒப்புக்கொடுங்க. வீடு நானும் என்னுடைய குடும்பமும் சொல்கின்ற வேளையில நீங்க பெற்றோர்கள், பெரியோர்கள் எல்லாரும், பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஆண்டவருக்கு செய்கின்ற ஊழியம் மிகவும் அற்புதமானது, மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். ஒன்று லூக்கா 19வது அதிகாரம் 4வது வசனம் கூறுகின்றது: அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வருவார் என்று சக்கைக்கு தெரியும். உடனே சக்கை என்ன பண்ணுகின்றார்? இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டத்தி மரத்துல போய் ஏறி உட்கார்ந்திருக்கின்றார். உங்க வீட்டுல ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? காட்டு அத்தி மரத்துல ஏறினது போல உற்சாகம் வேணும். ஆண்டவரை நாம் பார்க்கணும், ஆண்டோட பிரசனத்தினால நான் என்னோட குடும்பமும் நிரம்பணும், ஆண்டோட ஆசீர்வாதத்தினால நான் என்னோட குடும்பமும் நிரம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் வேணும், அந்த தாகம் வேணும், அந்த ஆண்டவரை பார்க்கக்கூடிய ஆசை வேணும். பாருங்க, சக்கையு ஆயக்காரர். அவர் திருமுழுக்கு யோவானிடம் ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது லூக்கா 3வது அதிகாரம் 12-13 வசனத்துல, வரிதண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தாண்டாதீர்கள் என்றார். பாருங்க, உங்களுக்கு கட்டளையிட்டதை மீறி நீங்க எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். அப்ப இதை சக்கையும் கேட்டிருக்கின்றார். ஆனா இப்ப பாருங்க, சக்கை என்ன பண்ணுகின்றார்? எல்லாத்தையும் வசூலிக்கும் போது மீறி, ஆண்டவர் சொன்னதுக்கு மீறி அதிகமாகவே அவர் பணங்களை வாங்குகின்றார், வரிகளை வாங்குகின்றார். இப்ப இயேசுவை பார்ப்பதற்காக காட்டத்தி மரத்துல ஆர்வத்தோடு தாகத்தோடு எல்லாரும் வருவதற்கு முன்னாடி இந்த வழியே தான் போவார் அப்படின்னு தெரிந்ததும் ஓடி வருகின்றார். ஓடி வந்து என்ன பண்ணுகின்றார்? காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்திருக்கின்றார். இயேசுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். இயேசுக்கு தெரியும் சக்கை இப்படி வருவான், இந்த வழியில நான் போவேன்னு சொல்லிட்டு தெரியும், அதனால இந்த வழியில வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கு நல்லாவே தெரியும். அதனால இயேசுடைய கண்கள் அந்த அத்தி மரத்தில் இருக்கின்ற சக்கைவை பார்க்கின்றது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்க அன்புனால நிரப்புங்க, உங்க அன்பு எங்களோட கண்கள்ல வரணும். இயேசுடைய அன்பு நம்ம கண்கள்ல வருகின்ற வேளையில, நாமும் பிறரை பார்க்கின்ற வேளையில இயேசுடைய அன்பு நம்முடைய கண்கள் வழியாக பிறரை பார்க்கும், மனம் மாறுவாங்க. இயேசுடைய அந்த பார்வை, இயேசுடைய வல்லமை நம்முடைய கண்களிலே கடந்து வருகின்ற வேளையில, நாமும் பிறரை பார்க்கின்ற வேளையில இயேசுடைய பிரசன்னம் நம்முடைய கண்கள் வழியாக பிறருக்கு செல்ல வேண்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அங்கே அற்புதங்கள் நடக்கும். இப்ப பாருங்க, ஒரு பார்வைதான் பார்த்தார் இயேசு. சக்கைவ மகிழ்ச்சியோடு அன்போடு அப்படியே பார்க்கின்றார். மரத்துல இருக்கின்ற சக்கைவ இயேசுடைய கண்கள் சக்கையோட கண்களை பார்த்ததும் உடனே மனமாற்றம். பார்த்தீங்களா? உடனே மனமாற்றம், ஒரு நொடியிலே மனமாற்றம். உடனே அவர் என்ன பண்ணுகின்றார்? சொல்கின்றார், அவருடைய கண்களை பார்த்துட்டு சொல்கின்றார், சக்கைவே கீழே இறங்கி வா. வேகமாக இறங்கி வந்தான். உன் வீட்டுல நான் வரணும்,
உன் வீட்டில் வரணும். உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார், உன்னுடைய இதே வீட்டில் நான் வரணும், உன்னுடைய இதே வீட்டில் வந்து நான் உலாவணும், உங்க வீட்டுல மண்ணால கட்டின வீட்டுல நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து கூறுகின்றார். நீங்க அதுக்கு தயாராக இருக்கணும். ஆண்டவர் உங்க வீட்டுல வர்றதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறாக ஆண்டவர் சக்கையோட வீட்டுல போற வழியில சக்கை சொல்கின்றார், மனமாற்றத்தை பாருங்க. சக்கை சொல்கின்றார், ஆண்டவரே நான் 4 மடங்கு வாங்கிட்டேன், நிறைய பேரை ஏமாத்து அப்படியே காசுகள் எல்லாம் சம்பாதிச்சிட்டேன், ஏழைகள்கிட்ட எல்லார்ட்டையுமே அப்படி வாங்கிட்டேன். அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன், என்னோட சொத்தெல்லாம் விற்று 4 மடங்கு நான் கொடுத்துருவேன் அவங்களுக்கு. மனமாற்றம் கடந்து வருகின்றது. நான் மனம் மாறுகின்றேன். எனக்கு இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் தேவையில்லை, எனக்கு பரலோகம் போதும், பரலோகத்தில் உள்ள சொத்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூட அப்படியே வீட்டுல வீட்டுல இயேசுவும் சக்கையுமாக போகின்றார்கள். எல்லாரும் அதிசயத்தோடு பார்க்கின்றார்கள், அவன் பாவியாயிட்டே, அவன் வீட்டுல ஏன் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் தெரிந்து கொண்டுதான் போகின்றார். எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் பாவிகளை தேடி போகின்றார். காரணம் அவர்களுக்காகவும் ஆண்டவர் இரத்தம் சிந்தினார், அவர்களை மீட்டுக் கொள்ளணும். நீதிமான்களை மட்டுமல்ல, எல்லா பாவிகளையும் மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நினைப்பாங்க, அவன் குடிகாரன் ஆயிற்று, அவன் கொள்ளைக்காரன் ஆயிற்று, அவனை வீட்டுல எதுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, ஆண்டவர் படைத்த பிள்ளைங்க, ஆண்டோட உயிர் மூச்சு அவங்ககிட்ட இங்க இருக்கின்றது, அவங்களும் மனமாறணும், அவங்களும் பரலோக வீட்டுல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, சக்கை வீட்டுல ஆண்டவர் இருக்கின்றார். அப்ப பாரு, சக்கையோ சீக்கிரம் வா என்று சொன்ன அந்த வார்த்தையில அவர் மனம் மாறிட்டார். இப்ப சக்கை விட்டு சொல்கிறார், இன்று உன் வீட்டிற்கு மீட்புண்டாயிற்று, இன்று உன் வீட்டில் மீட்புண்டாயிற்று. அப்பவே பரலோகத்துல அவர் பேரு எழுதப்பட்டிருக்கின்றது, அவருக்கு மீட்பு கிடைத்து விட்டது. இதேதான் ஆண்டவர் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா. ஒரு சில வீட்டுல பாருங்க, டிவிக்கு அடிமையா இருப்பாங்க, டிவிக்கு அடிமையா இருப்பாங்க. டிவிக்கு அடிமையாகும்போது சினிமா நடிகர்கள் தான் அவங்களுக்கு தெய்வம் போல இருப்பாங்க, அப்படிதானா? சினிமா நடிகர்கள் தான் அவங்களுக்கு தெய்வமாக மாறுவது போல இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாத்தீங்க, ஒரு சிலர் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து வீட்டுல போயிட்டு அவங்களுக்கு நேரமே போக மாட்டேங்குது, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களை பற்றி புறணி பேசிட்டே இருப்பாங்க, மற்றவங்களை பற்றி வேண்டாத தேவையில்லாத கதைகளை பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே 2 3 இருப்பார்களோ, இருந்து புறணி பேசுகின்றார்களோ அவர்களோட மத்தியில சாத்தான் இருப்பான். எங்கே 2 3 கூடியிருந்து ஆண்டவரை பற்றி, பரலோகத்தை பற்றி, பைபிளை பற்றி, வசனத்தை பற்றி பேசுகின்றார்களோ அவர்களோட மத்தியில யாரு இருப்பா? ஆண்டவர் இருப்பார், ஆண்டவராகிய கடவுள் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வீட்டுல பாருங்க, சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஒரு சிலர்லாம் அந்த வீடை தேடி வருவாங்க, பேசுவாங்க, எனக்கு இப்படியெல்லாம் கடனா இருக்கு, இப்படியெல்லாம் கஷ்டமா இருக்கு, இப்படி குழந்தை இல்லை, இப்படி திருமண தடைகள் இருக்கின்றது அப்படின்னு பேசும்போது அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யோசுவாவை போல நான் என்னுடைய குடும்பமும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். அப்படிப்பட்ட குடும்பங்கள் இயேசுட இறை வார்த்தைகளை சொல்வார்கள். இறை வார்த்தைகளை கேட்கின்றவர்கள் அவர்கள் சந்தோஷத்தோடு திரும்புவாங்க, ஆசீர்வாதத்தோடு திரும்புவாங்க. காரணம், ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் தருவது ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ 2வது பாருங்க, லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனம். இயேசுவை மார்த்தா வீட்டில் வரவேற்றாள். உங்க வீட்டுல இயேசுவை வரவேற்கணும். உங்க வீட்டுல கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னா, உங்க இதே வீட்டுல, உங்க மண்ணாலான வீட்டுல இயேசுவை வரவேற்கணும். தந்தை, மகன், தூயாவியை வரவேற்கணும். பாருங்க, பெத்தானியாவுல மார்த்தாள், மரியாள், லாசர், இவங்க ஆண்டவர் எப்பவுமே மகிழ்ச்சியாக வரவேற்பாங்க. வாங்க இயேசுவே, எங்க வீட்டுல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக வரவேற்பார். ஆண்டவரும் அவங்கள நண்பர்கள் போல அந்த வீட்டுல, பெத்தானியால போனாலே அந்த வீட்டுல போக மாட்டார். பாருங்க, இன்றைக்கே முடிவெடுக்கணும். இயேசு எங்க போறாரோ உங்க வீட்டுல வராம போகக்கூடாது, உங்க வீட்டுல வரணும். உங்க ஃப்ரெண்டாக உங்க வீட்டுல வந்து
இருக்கணும், உட்காரணும். அவர் உங்களுடைய அப்பத்தையும் குடிக்கின்ற தண்ணீரையும் உண்ணுகின்ற உணவையும் ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார். இதனால வீட்டுல கூப்பிடணும், வாங்க இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, மார்த்தா, மரியாள், லாசர் 3 பேருமே ஆண்டவருக்கு நல்லா பிடிக்கும். இவங்க 3 பேரும் ஆண்டவர் இயேசு வர்றாருன்னு சொன்னாலே ஓடி ஓடி போவாங்க. வந்துட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க இயேசு எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதே போல கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக இருக்கணும் நீங்க. அதுல மரியாளை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா, அப்படியே இயேசு உட்கார்ந்திருப்பாரு. போய் பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பார். கால் பாதத்திலேயே உட்கார்ந்திருப்பார். அப்படியே அவருடைய அன்ப அவர் ருசிப்பார். அவர் பேசுறத அப்படியே கேட்பாள். காரணம், இயேசு கதை சொல்றது போல எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். நீ எப்படி நடக்கணும், எப்படி ஆவியில நிரம்பணும், எப்படி பைபிள் வாசிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், எப்படி ஆவியில நிரம்பி ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுப்பார். அத கவனத்தோடு ஆர்வத்தோடு கேட்பார். நீங்க பாருங்க, நீங்க பைபிள் வாசிங்க. ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் வாசிங்க. உங்களால பைபிள அப்படியே தொடர்ந்து வாசிக்கணும். சாப்பாடு கூட வேண்டாம், தூங்கவும் வேண்டாம். அப்படியே வாசிக்கணும், வாசிக்கணும். இனிமையாக இருக்கும். தேனை விடவும் இனிமையாக இருக்கும். வசனங்களை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் பேசுவார். வசனம் தான் இயேசு, இயேசு தான் வசனம். அந்த வசனத்தின் வழியாக ஆண்டவர் பேசுகின்றார் உங்களிடம், என்னிடமும். அதை கவனத்தோடு செவி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்துதிக்கணும் ஆண்டவரே. இப்ப பாருங்க, இயேசுவுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, ஏழை பணக்காரன் என்பது கிடையவே கிடையாது. உன்னையும் என்னையும் அன்பு செய்கின்றார். பாவியை அன்பு செய்கின்றார், பரிசுத்தவான்களை அன்பு செய்கின்றார். எனவே அவர் அன்பான கடவுள். ஏசாயா 31 அதிகாரம் 5 வசனம், பறக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அதை பாதுகாத்து விடுவிப்பார், தண்டிக்காமல் தப்புவிப்பார். அதை பாதுகாப்பார். உங்களை என்னையும் ஆண்டவர் பாதுகாக்கின்றார். பாவம் செய்தாலும் மன்னிப்பு கேட்கின்ற வேளையிலே தண்டிக்காமல் நம்மை தப்புவிக்கின்ற கடவுள் நம்முடைய கடவுள். நம்மளை பரிசுத்த இரத்தத்தினால கழுகி உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக அவருடைய மார்போடு சேர்த்து வைத்து அவருடைய இதய துடிப்பை கேட்கின்ற பிள்ளைகளாக, அப்படியே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக உங்களை என்னையும் மாற்றுகின்ற கடவுள் தான் நம்முடைய ஜீவிக்கின்ற கடவுள், ஜீவனுள்ள கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஒன்று, அவரே ஆண்டோடைய ஆசீர்வாதமான வீடு சக்கையுடைய வீடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய ஆசீர்வாதமான வீடாக இருக்கின்றது மார்த்தாள், மரியாள், லாசர் வீடு. மூன்றாவதாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் குடும்பங்கள். பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 6 அதிகாரம் 11 வசனம். 2 சாமுவேல் 6 அதிகாரம் 11 வசனம். ஆண்டவரின் பேழை கிதியானான ஓபேது ஏதோமின் இல்லத்தில் 3 மாதங்கள் தங்கிற்று. ஆண்டவர் ஓபேது ஏதோமுக்கு அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பேழை ஓபேது ஏதோமின் இல்லத்தில் 3 மாதங்கள் இருந்தது. நம்ம வீட்டுல, நம்ம இதே வீட்டுல ஆண்டவருடைய பேழை இருக்க நம்ம பேழையாக மாறுகின்றோம். ஆண்டவர் நம்முடைய இதே வீட்டுல என்ன பண்ணுகின்றார்? வருகின்றார். ஒவ்வொரு நாளும் நீங்க திருப்பள்ளியில போறீங்க, நற்கரணை வாங்குவீங்க, பரிசுத்தமாக இருக்கீங்க, ஆண்டோடைய பேழையாக நீங்கள் மாறுங்க. நீங்களும் நானும் ஆண்டோடைய பேழையாக மாறுகின்றோம். ஆண்டவர் தேவ நற்கரணை வழியாக நம்முடைய இதே வீட்டில் இருக்கின்றார். இந்த பேழைக்குள்ள என்னதெல்லாம் இருந்துச்சு? பழைய ஏற்பாட்டுல பேழைக்குள்ள பாத்தீங்கன்னா மன்னா இருந்துச்சு. பேழைக்குள்ளே 10 கட்டளை, ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகள் இருந்துச்சு. மூன்றாவது, ஆரோனின் துளிர்த்த கோல் இருந்துச்சு. அங்கே அற்புதமான அந்த பேழை. ஆண்டவர் தேவ நற்கரணை வழியாக நீங்க ஒவ்வொரு நாளும் வசனம் வாசிக்கின்ற அந்த வசனத்தின் வழியாக பேழையாக உங்களுடைய இதயத்திலே ஆண்டவர் வந்து குடிக்கொள்கின்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் நடமாடும் பேழையாக இருக்கின்ற வேளையில, நம்ம ஆவியில நிறைஞ்சிருக்கின்ற வேளையில நம்ம வழியாக ஆண்டவர் பேசுவார். பாருங்க,
ஆண்டோட பிரசனம் நமக்குள் இருக்கின்ற வேளையிலே ஆண்டோட பிரசனம் நம்மை அப்படியே நிரப்பும். அதே அந்த பிரசன்னம் ஊற்று தண்ணீர் போல பொங்கி பொங்கி வந்து அது நம்முடைய வீட்டுல குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நிரப்பும், உங்க தெருவில் உள்ள எல்லாரையும் நிரப்பும். அத்தகைய வல்லமையுள்ள பேழையாக நம்ம மாறணும். உடன்படிக்கை பேழையாக நீங்கள் நானும் மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அப்பொழுது யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம் கூறுகின்றது. யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம், ஆண்டவரை ஆண்டவர் மேல அன்பு கொள்கின்றவர்கள் அவர் விரும்புவதை செய்வார்கள், அவர் விரும்பும் கட்டளைப்படி திருச்சட்டத்தின்படி நடப்பார்கள். அப்படி நடக்கின்றவர்களை ஆண்டவர் சொல்கின்றார், நாங்கள் வந்து அவரோடு வந்து குடிகொள்வோம். நாங்களான யாரு? தந்தை, மகன், தூயாவி. தந்தை, மகன், தூயாவி உங்க வீட்டுல, உங்க இதய வீட்டுல, நம்ம தான் ஆண்டவருடைய ஆலயம். நம்ம ஆண்டவருடைய ஆலயம். நம்முடைய இதய வீட்டுல, நம்முடைய மண்ணாலான வீட்டுல வந்து குடிகொள்கின்ற வேளையிலே பாருங்க, பரலோகமே கடந்து வரும். நம்ம ஒரு குட்டி பரலோகமாக மாற முடியும். காரணம், எங்கே தந்தை, மகன், தூயாவி இருக்கின்றாரோ அந்த இடத்துல தான் வானதூதர்கள் கடந்து வருவார்கள். காரணம், அவர்கள் ஆண்டவர் இருக்கின்ற இடத்துல ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதனால பரலோக கூட்டங்கள் அப்படியே உங்க வீட்டுல கடந்து வருவாங்க. புனிதர்கள் கூட்டங்கள் உங்க வீட்டுல கடந்து வருவாங்க. பரலோக மகிழ்ச்சி உங்க வீட்டுல காணப்படும். பரலோக ஆரவாரம், ஸ்துதி ஆரவாரம். ஸ்துதிப்போமா? ஆண்டவரை ஸ்துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், வசனங்களை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தை, ஒரு ஆர்வத்தை ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும், கடவுளுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே ஆண்டவர் தர வல்லவராக இருக்கின்றார். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்னுமாக யோவான் 14வது அதிகாரம் 16-17 வசனங்கள்ல ஆண்டவர் சொல்கின்றார், இயேசு சொல்கின்றார், உங்களோடு என்றும் தங்கும்படியாக, உங்களோடு என்றும் தங்கும்படியாக ஒரு துணையாளரை தந்தையிடம் கேட்பேன், அவரும் தருவார். அவர்தான் உண்மையை வழிநடத்து தூயாவியானவர். இந்த உலகம் அவரை அறிவதும் இல்லை, அவரை காண்பதும் இல்லை. ஆனால் நீங்கள் அவரை அறிகின்றீர்கள். நீங்கள் அறிந்து கொள்வதனால அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கின்றார். உங்களோடு இருக்கின்றார், உங்களுக்குள்ளும் இருக்கின்றார். அவரே பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியை பற்றி நம்ம அறிகின்ற வேளையிலே அவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு உள்ளுக்கும் இருக்கின்றார். இப்ப பரிசுத்தாவியினால் நிரம்பி ஜெபிக்கணும். அதனாலதான் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள்ல பார்க்கின்ற பொழுது, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்கிற, இடைவிடாமல் ஜெபியுங்கள். இடைவிடாமல் ஸ்துதிச்சுட்டே இருக்கணும். நீங்க வேலை செய்வீங்க, அடுக்கலையில வேலை செய்யலாம், அல்லது ஆபீஸ்ல வேலை செய்யலாம், இந்த உள்ள ஸ்துதிச்சுட்டே இருக்கணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அல்லது அந்நிய பாஷையில ஷாபா தீலாரா ஹதிக்கா லாரா தூலுரு ஹதிக்கா லாரா, உள்ளத்துல ஸ்துதிக்கணும். உள்ளம் ஸ்துதிச்சுட்டே இருக்கணும், ஆண்டவரை ஸ்துதிச்சு கொண்டே இருக்கணும். எப்பொழுது மகிழ்ச்சியா இருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். ஆண்டவர் எதிர்பார்ப்பது நீங்களும் நானும் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறணும். கடன் தள்ளியா, நன்றி ஆண்டவரே, இந்த கடன்ல இருந்து எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரப்போகின்ற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. குழந்தை இல்லையா, எனக்கு ரெட்டிப்பான குழந்தை தரப்போகின்ற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சாமுவேலை போல ஒரு அழகான இறைவாக்கினரை பெற்றெடுக்க போகின்ற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. திருமண தடையா ஆண்டவரே, என்னுடைய மகளுக்கு அபிரகாமுக்கு ஈசாக்குக்கு ரெபெக்காளை கொடுத்தது போல எனக்கு ஒரு நல்ல துணை தரப்போகின்றீரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் மார்த்தா சக்கை வீட்டுல போனாரு, அந்த குடும்பம் மீட்கப்பட்டது. மார்த்தாள், மரியாள் லாசர் வீட்டுல போனார், ஆசீர்வாதமாக இருந்தார், சந்தோஷமாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். 3வது பார்க்கின்ற போது ஆண்டவர் யாரை விட்டு போறார்? ஓபேது ஏதோமின் வீட்டுல. அங்கே ஆசீர்வாதம் கடந்து வருகின்றது. இப்ப நாம் ஆண்டோடைய பேழையாக இருக்கின்ற போது ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம் மீது கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya. இன்னுமாக திருத்துதர் பணி 10வது அதிகாரம் 2வது வசனம். கொர்நேலியு வீட்ல கொர்நேலியு இறை பெற்றுள்ளவர் தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தனர். கொர்நேலியு அவரு வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கடவுளுக்கு அஞ்சு பயந்து நடந்தனர் தீமை செய்வதற்காக. மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தனர். இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தனர். கடவுளிடம் மன்றாடினார்கள், இடைவிடாது ஜெபித்தார்கள், கடவுளுக்கு பயந்து வந்தார்கள், தீமை செய்வதில் அஞ்சு நடுங்கினார்கள், நன்மை செய்வதில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆண்டவர் கூட இருக்கின்ற ஒரு குடும்பம். ஆனா கொர்நேலியு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாளத்துல ஒரு வேலை செய்கின்றவர். ஆனாலும் அந்த இடத்துல கூட கொர்நேலியு என்ன பண்ணுவார்னா ஜெபிப்பார், ஆண்டவரோடு இணைந்திருந்தார். எப்பொழுது எப்பொழுது ஜெபிக்கின்ற வீடாக இருந்தது கொர்நேலியோட வீடு. ஒரு மனிதன் உயிர் வாழ ஆக்சிஜன் தேவை, இப்படிதானா? ஆக்சிஜன் காற்று தேவை. இதே போல கொர்நேலியு என்ன நினைச்சாருன்னா ஜெப ஆவியில நிரம்பணும், ஜெபிக்கின்ற குடும்பமாக நானும் என்னுடைய வீட்டாரும் மாறணும், கடவுளுக்கு தீமையானதை செய்வதற்கு கடவுளுக்கு பயந்து நடுங்கணும், நன்மை செய்வதில் கடவுளுக்கு ஏற்ற குடும்பமாக வாழணும் அப்படியே நினைத்து கொர்நேலியு குடும்பம் வாழ்ந்தது உண்டு. வாழ்ந்த காலம் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கொர்நேலியோட குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிட்டதை அறிந்த பின், இந்த சட்டம் கையொப்பமிட்டதை அறிந்த பின் தம் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையில் பலகனி எருசலேம் நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழங்கால் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தினார். அவர் பயப்படல. காரணம், அவருக்குள்ளுக்கு இருக்கின்றவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இப்ப இந்த உலகத்தில் இருக்கின்ற அவனை விட